ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சோ கிளாஸ் தான். இந்த ப்ரூச்சோ மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். பட் ப்ரூச்சோ பார்க்குறதுக்கு நல்லாவே லுக்காக கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூப் பீடு, கொஞ்சோண்டு கோல்டன் கலர் பீடு, அப்புறமா ஷைனிங் ஃப்ளவர் ஸ்வீக்கன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஃப்ரீ ப்ரூச்சோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் நான் டியூப் பீட் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் சின்னதாக லைட்டாக ஒரு டயக்ராம் மாதிரி பண்ணியிருக்கேன். எதாக இருந்தாலும் நம்ம வரைஞ்சி பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சும்மா ட்ரேசிங்லாம் பண்ணல, சும்மா ரஃப்பாக ஒரு டயக்ராம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பண்ண போகிற டிசைனுக்கு கீழே தண்டு, அதுக்கு மேலே பூ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்டு கொஞ்சம் கரெக்டான ஷேப் வர்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். தண்டுக்காக நான் லாங் டியூப் பீட் யூஸ் பண்ணி அதை பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 பீடு, ஒரு 6 பீடு வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்டிச் பண்ணும்போது இத்தனை இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு போதும் அப்படின்றது. ஏன்னா அந்த தண்டு பகுதின்றது கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு 6 பீடு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஒரு 2 பீடுக்கும் சென்டரில் வச்சு மேலே இன்னொரு லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் லாங் டியூப் பீடே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக 2 லைனுக்கு நான் லாங் டியூப் பீடு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு ப்ரோச்சோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிள் இருக்குது. பிகினர்ஸ் கிட்டாகவும் இருக்குது. இல்லை எனக்கு கிட் வேண்டாம், தனித்தனியாக கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஸோ நம்ம 10 கிராம்ஸ்லேருந்து எல்லா மெட்டீரியலும் செல் பண்ணிகிட்ருக்கோம். த்ரூ அவுட் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ப்ரோச்சோஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளாஸ் ஃப்ரீ தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த தண்டு கீழே டியூப் பீட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஷைனிங் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை மேட் ஃபினிஷிங் கூட யூஸ் பண்ணலாம். ஷைனிங் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கிராண்ட் லுக் கிடைக்கும்ன்ட்டு நான் இந்த ஸ்வீக்கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு சென்டரில் ஒரு பேர்ல் பீட் கொடுத்து அந்த அந்த ஒர்க்கை நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா ஃப்ளவருக்கும் நடுவில் ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீட் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளோட ப்ரூச்சஸ் ரெடி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தோன்னே அப்படியே எடுத்து நம்மளோட ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் இதை பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் ஒரு லுக் எந்த அளவுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு நோ வேர்ட் டு சே, நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுசஸ் தெரியணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். இது இன்னொரு இதில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம வீட்டில் இருக்க வேலை, டிப்ரெஷன், குழந்தைங்கள பார்க்கணும், எப்படிடா ஃபேமிலி ரன் பண்ணுறது, இதெல்லாம் மைண்ட் தாட்லேயே இல்லாமல் நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் 4mm பீட் அங்கங்கே ஒரு பீட் கொடுத்து அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரூ அவுட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பக்கத்தில் நெருக்கமாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்கே ஒரு பீட் கொடுத்து இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குறோம், கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் கூட கொடுக்கலாம். இதுக்கு பதிலாக ஒயிட் கலர் பீடையும் கொடுக்கலாம். ஒயிட்டுக்கு பதிலாக கலர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, பேர்லேயே கலர் பீட்ஸ் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் சாரீக்கோ ப்ளவுஸுக்கோ இல்லை குர்த்திக்கோ எதுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் காம்பினேஷனை கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸில் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரூச்சை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தேன், எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னமும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல் வேணாலும் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.